இயற்கை பலவற்றை நமக்கு அளிக்கின்றது. காய்கனிகள் முதல் தூய நீர், காற்று என்று வாழ்விற்கு தேவையான அனைத்தையுமே இயற்கை வழங்குகிறது. ஆனால் நாம் பிரதிபலனாக இயற்கைக்கு வழங்குவது என்ன? அசுத்தம், துர்நாற்றம், தீமை, பேரழிவு. எந்த இயற்கை அன்னையை போன்று யாவருக்குமே வாழ்வளிக்கின்றதோ, உணவு, நீர் என்று அனைத்தையும் வழங்குகையில் இயற்கைக்கு நாம் இத்தகைய தவறிழைக்கின்றோம். கொடிய வேதனைகளை உருவாக்குகிறோம். எப்பொழுது இயற்கை தன்னைத்தானே காத்துக்கொள்ள முயற்சிக்கிறதோ அச்சமயம் நாம் இயற்கையை குற்றம் கூறுகிறோம். எப்பொழுது வெள்ளம், பஞ்சம், எரிமலை தாக்கம், பூகம்பம் வாயிலாக இயற்கை தன்னைத்தானே சுத்தம் செய்ய முயற்சிக்கின்றதோ அப்பொழுது நாம் அந்த இயற்கையை அவமதிக்கும் வகையிலும் செயல்படுகிறோம். தன்னை காக்க எண்ணினால் முதலில் இயற்கையை காத்திட வேண்டும். காலத்தே யாதும் உணருங்கள். யாவரும் இயற்கை அன்னையின் சேவகர்கள், நாயகன் அல்ல.